Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு குதிரைவாலி அரிசி யூஸ் பண்ணி எப்படி இட்லியும் தோசையும் செய்யலாம்னு பார்க்கலாங்க. பாடி weight ரெடியூஸ் பண்றவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குதிரைவாலி இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. பாருங்க, இதுதான் குதிரைவாலி அரிசி. ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 kg 97 rupees. பட்டை தீட்டப்பட்ட குதிரைவாலி ரைஸ், பட்டை தீட்டப்படாத குதிரைவாலி ரைஸ்ன்னு 2 டைப் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக ஷாப்பில் வந்து கொஞ்சம் காஸ்ட் வேரி ஆகலாம். எப்போ நீங்கள் அரிசியை மெஷர் பண்ணாலுமே இந்த மாதிரி குவிச்சு அளந்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆழாக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து 400 கிராம் கெப்பாசிட்டி இருக்கும் இந்த ஆழாக்கு. காமன் மெஷர்மெண்ட் தான். நம்ம எப்பயுமே இட்லி தோசைக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அதே காமன் மெஷர்மெண்ட் தான். 4 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா அதில் 1 கப் உளுந்து, அதே மெஷர்மெண்ட் தான். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆழாக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். வந்து ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா மில்லட்ஸில் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நீங்கள் குதிரைவாலி அரிசியை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக உருட்டு உளுந்து சேர்க்குறீங்க. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நீங்கள் குதிரைவாலி அரிசியை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவான அளவு ஒயிட் அவல் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேப்பர் அவல் தான் எடுத்திருக்கேன். அவல் சேர்க்குறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ குதிரைவாலி ரைஸில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். தண்ணி எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள், அழுக்கு கலரில் இருக்குது. ஸோ இது மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா கிளியராக இருக்கிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா குதிரைவாலி ரைஸும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதையும் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. அரிசியும் உளுந்தும் 5 hours கண்டிப்பாக ஊறணுங்க. நெக்ஸ்ட்டு அவளை வந்து நீங்கள் அரிசி கூடயே ஊற வைக்காதீங்க. அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சா போதுங்க. நல்லா அவளை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. இப்போ 5 hours ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிடலாம். நம்ம நார்மலாக எப்படி இட்லிக்கு அரைப்போமோ அதே மாதிரி உளுந்து தனியாக அரிசியை தனியாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ உளுந்து அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. உளுந்து நல்லா அந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிருங்க. பாருங்கள், அவளை வந்து நான் 1/2 hour முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இதை அவளை வந்து குதிரைவாலி ரைஸ் கூடயே சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க. அரிசியை வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லிக்கு நார்மலாக எப்படி கொஞ்சம் கோர்ஸாக அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அவளையும் குதிரைவாலி அரிசியும் சேர்த்து அரைச்சிடலாம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறேன். நீங்கள் அதிக அளவு எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உளுந்தையும் குதிரைவாலி அரிசியும் தனித்தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை வந்து 8 to 10 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா பொங்கி வரும். வெதர் கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் டைம் வேரி ஆகலாம். மூடி வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா பொங்கிருச்சு. நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்து புளிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி ஊற்றணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நீங்கள் எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி இட்லி ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இதே மாவை யூஸ் பண்ணி தோசை வார்த்துடலாம். ஸ்பெஷலாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுருக்கிறதுனால ஆயில் எதுவும் நான் ஆட் பண்ணலை. இதே நார்மலாக இருக்கிறவங்க எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ஸ்மூத்தாக எடுக்க வரும். ஆயில் ஊற்றாமலும் நல்லா கிறிஸ்பியாக தாங்க இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட குதிரைவாலி இட்லியும் குதிரைவாலி தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இட்லி சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கல் மாதிரி இருக்குமோன்னு பயப்பட தேவையில்லை. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சாம்பார் சட்னி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து முழுக்க வந்து பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இட்லி அரிசி எதுவும் சேர்க்கல. இதே நார்மலாக இருக்கிறவங்களுக்கு செய்யணும்னா நம்ம 4 பங்கு இட்லி அரிசி எடுப்போம்ல, அதில் வந்து 1 பங்கு வந்து குதிரைவாலி அரிசி எடுத்துட்டு மிச்சம் 3 பங்கு வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மில்லட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறச்ச குதிரைவாலியில் வந்து அதிக அளவு ப்ரோட்டீன், அயன், ஃபைபர் இருக்குங்க. ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவு இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன், தசை பிடிப்பு போன்ற ப்ராப்ளம்லாம் வராது. இதில் அயன் கண்டென்ட்டும் நமக்கு அதிக அளவு இருக்கிறதுனால அனிமிக் போன்ற ப்ராப்ளம்லாம் நமக்கு வராது. அதுவும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் வேறு அதிக அளவு இருக்குது. ஸோ மில்லட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறச்ச குதிரைவாலியில் வந்து இந்த சத்துக்கள் அதிக அளவு இருக்குது. ஸோ பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க குதிரைவாலியை வந்து உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும்.
நீங்கள் இட்லி தோசை இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் ரைஸாக கூட நீங்கள் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதை வந்து எப்படி ஒயிட் ரைஸாக நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களோட டயட்டில் வந்து எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கோங்க. உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.